ஆளுநர் மாளிகையில் காத்திருந்த சிபிஎம் சண்முகம் சத்தியம் டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை முதலில் பார்க்கலாம். ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் அதே மாதிரி சட்டமன்ற குழு தலைவர்கள் இவங்க எல்லாருமே இங்க வரணும்னு சொல்லி தான் அந்த முறையில் தான் இப்போ நானும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் செல்லசாமி அவர்கள் இங்கே வந்தோம். இதுக்கிடையில் அவங்க அப்பா சந்திக்க அனுமதி தரவில்லை என்று சொல்லி இப்போ விஜய் அவர்கள் பாதி வழியில் திரும்பி போயிருக்காரு. இது ஆளுநர் ஏதோ திட்டமிட்டு செய்கிறாரு என்கிற சந்தேகம் என்பது எனக்கு எழுது. இவ்வளவு நாளும் அறுதி பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை உங்களிடம் இல்லை என்று சொல்லி ஆட்சி அமைக்க அவர் அழைக்கல. இப்போ அறுதி பெரும்பான்மைக்கு மேலேயே கூடுதலான எண்ணிக்கையில் கிடைத்து விட்டது என்பது எப்படி பொதுமக்களுக்கு நாட்டு மக்களுக்கு தெரியுமோ அதே மாதிரி ஆளுநருக்கு தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அறுதி பெரும்பான்மை ஒரு கட்சிக்கு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை கொடுப்பதற்கு பதிலாக சந்திக்கவே மறுப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இது ஏதோ ஆளுநர் உள்நோக்கத்தோடு செய்வது போலத்தான் இருக்கிறது. ஆட்சி அமைவதை தள்ளி போடுவது என்கிற தந்திரத்தை மேற்கொள்வதாகத்தான் நான் கருதுறேன். எப்படி இருப்பினும் இந்த ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை தீர்மானிப்போம்.